இண்டிகா போட்டில் தான் போகலாம், படகுல தான் போய் பீக்கலாம். పడకలయ్యా వారం ఉంటా కూడా ఇటు పీకుతాం, వారంలో ఏడలేదు. వ్యూ ఓకే. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போட்டில் போகிறாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா. அந்த இது வரைக்கும் வந்து அப்படியே வளைச்சிக்கிட்டு போயிடுவாங்க. இருறா, ஏன்டா அப்பா மீன் வாசனை, இங்கே கருவாடு வாசனை கொம்முன்னு மூக்கையே தொலைக்குது. எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா மீனாக தான் இருக்குது. குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா செம்ம ஜாலியாக இருக்குங்க. நல்லா வெறும் இங்கெல்லாம் பாருங்கள், எவ்வளோ தூரத்துக்கு அப்படியே லாங்காக இருக்குது. செம்மையாக அந்த தளவுலேருந்து இந்த தளவு வரைக்கும் எல்லாமே குளிக்கலாம். பாரபட்சம் இல்லாத லேடிஸ், ஜென்ஸு, குழந்தைங்க எல்லாமே பாதுகாப்பாக குளிக்கிறதுக்கு பாருங்கள் கம்பி கட்டி விட்டு இருக்கிறாங்க. வாங்க நம்ம வந்து மீன் கடைக்கு போகலாம், மீன் சாப்பிட்லாம். எல்லாம் ஃபுல்லாக மணல் தாங்க. குழந்தைங்க நல்லா ஜாலியாக விளையாடலாம். கொடிவேரி கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நல்லா குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணலாம். அதுவும் இந்த வெய்ய காலத்தில் வரணும். எப்போன்னா அக்னி நட்சத்திரம் வருதுல்ல, அந்த டைமில் வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். கடை தான் இதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறவரே இவர் தாங்க. பார்த்துக்கோங்க, இவங்க 3 பேர் தான் இந்த மீன் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது. உடல் முன்னாடி பின்னாடி காணாமல். பாட்டுக்கு இது பண்ணால் நாளைக்கு கூட 4 செய்கிறோம், நாளானிக்கு செய்கிறோம். இருக்கு ஆமா மீனுக்கிறோமா? இந்த மீனெல்லாம் என்ன விலைன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா எடுத்து? 150ங்கண்ணா, 130 ரூபா. இது 3 மீன் 100 ரூபா, இது 80 ரூபா, 100 ரூபா. எத்தனை வருஷமாக கடை போட்டு இருக்கிறீங்க இங்கே? நாங்கள் 10-20 வருஷமாக வரோங்கண்ணா. 20 வருஷமாக ஒரே இடத்துல தான் மட்டும் இருக்கிறீங்களா? சரிங்கண்ணா. என்ன பொழப்பு, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. என்ன பொழப்பு, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. 3 வேளை சோத்துக்காக நம்ம உசுரா கேட்க